இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம்முடைய நம்பிக்கை ஒன்று வீண் போகாதபடி காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 37:5 நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வழியை கர்த்தரிடம் கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை நேர்வழியில் நடத்தும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நேர்வழியில் நடத்துவார். இல்லாவிட்டால் நாம் ஆங்காங்கு போய் அலைந்து நம்முடைய நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அநேகருக்கு அதுதான் வழி தெரியாமல், முடிவெடுக்க முடியாமல், இப்படி போகலாமா, இதை செய்யலாமா என்று குழப்பத்திலே நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். கடைசியில வழியை கண்டுபிடிப்பார்கள், அந்த வழியிலே பிரவேசிப்பதற்கு பலனற்று போய்விடுவார்கள். அப்படி யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால் ஆண்டவரிடம் நம்முடைய வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை, என் ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கான காரியங்களை செய்வார், என் கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் கொடுப்பார். வீணாய் விருதாவாக நான் உழைக்கவில்லை, வீணாய் விருதாவாக நான் ஓடவில்லை. கர்த்தர் என்னுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், என்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார் சொல்லி நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வழியை ஒப்புவித்து நீங்க பார்த்து நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய காரியங்களும் ஜெயமாய் மாறிவிடுகிறது. தாவீது அதைத்தான் இங்கு எழுதுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே, கர்த்தர் அதனால எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் அறிக்கை பண்ணுகிறதே வார்த்தைகளை பார்க்க முடியும். வசனத்திலும் அது சொல்லப்பட்டு இருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அல்லது நம்பிக்கை இழந்து போய்விட்டோமா? இனி முயற்சி எடுத்து பிரயோஜனம் கிடையாது, இனி தேடி போய் பார்த்து பிரயோஜனம் கிடையாது, எதுவுமே நீ நடக்காது, அவ்வளவுதான், இருக்கிறதை வைத்து ஏதோ போகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்று நிச்சயமாகவே நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால் மீண்டுமாய் கர்த்தர் பக்கம் கிட்டி சேர்ந்தது நம்பிக்கையில பெருகுவதற்கு ஏதுவாக கர்த்தர் நமக்கு சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பார். ஒருமுறை ஒரு மனிதன் அமெரிக்க தேசத்திலே நதியின் மூலமாய் போகிற இந்த போட் மாதிரி சிறிய கப்பலிலே பிரயாணம் பண்ணுறவர்களுக்காக கைப்பிரதியை கொடுத்து கொண்டிருந்தானாம். அநேகர் வாங்கினார்கள், படித்தார்கள். ஒருத்தர் அதை படித்து அதை வாங்கின உடனே கோபப்பட்டாராம். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், ஏன் எனக்கு கைப்பிரதி கொடுக்கிறாய்? இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, இந்த கைப்பிரதியினால ஒரு மாற்றத்தை உன்னால் ஏற்படுத்த முடியாது, இந்த கைப்பிரதியை கொடுக்கறதுனால யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க, ஸோ இந்த டிராக்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம், ஐயா அப்படி சொல்லாதுங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நியூயார்க் பட்டணத்து வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆலயத்தின் வழியா போகும்போது ஒரு வாலிப தம்பி என்னை கூப்பிட்டு என்னை அன்போடு பேசி ஒரு கைப்பிரதியை கொடுத்து ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா. எனக்கு அவனுடைய அன்பை தட்ட முடியாம நான் அந்த ஆலயத்துக்குள்ள போனேன். ஆலயத்துக்கு போகும்போது அந்த போதகருடைய செய்தியின் இறுதியத்தை தொற்றுச்சுது. ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் மரித்த மறு வினாடி பரலோகத்துக்கு போக முடியாது, நரக வேதனையான பாதாளத்துக்கும் பின்பு நரகத்துக்கு தான் அந்த சத்தியங்களை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு விதமான ஒரு உணர்வு, குற்ற உணர்வு வந்தது. நான் அறிக்கையிட்டு அழுதேன், ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். அதோடு மட்டுமல்ல, அந்த டிராக்ஸை வீட்டில் போய் படிக்கும்போது இன்னும் ஆண்டவர் என்னை அதிகமாய் காரியங்களை உணர்த்தினார். அன்றைக்கு என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிவிட்டேன். இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் என்னை அழகா நடத்துறாரு. அதனால என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதனால நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், நான் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவானவரை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு அப்படியே அந்த மனிதனை பார்க்கும் பொழுது நல்ல செல்வந்தரா இருந்தார். அவர் அந்த ஷிப் பிரயாணம் பண்றவர்னால அவரை பார்க்கும்போது அவர் கண்கள்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்ததா. இந்த கைப்பிரதி கொடுக்கிற மனுஷனுக்கு நீங்க அழுகிறீர்கள் சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், வெரி சாரி, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கைப்பிரதியை கொடுத்த வாலிபன் நான் தான் அந்த கைப்பிரதி ஊழியத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தேன், உனக்கும் நான் தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் நினைத்தேன் அப்பொழுது, இதுல எந்த பிரதிபலனும் கிடைக்க போறது கிடையாது, யாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது, அந்த ஊழியம் வேஸ்ட். ஆனால் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் நான் அதை கொடுப்பதையே நிறுத்திட்டேன்.
இப்ப நான் உணர்கிறேன், அன்று கொடுத்த கைப்பிரதி உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கன்னு சொல்ல போனால் இதே போல ஏராளமான மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கும். அதனாலே சந்தோஷமா அதை வாங்கி கொண்டு நான் என்னுடைய வீட்டிற்கு சென்ற உடனே நான் மீண்டுமாய் அந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்து செய்வேன்னு சொல்லி போனாராம். பாருங்கள், நம்ம அநேக நேரம் யோசிப்போம், நம்ம செய்யறது எங்க வாய்க்க போகுது, நம்முடைய செய்யறதுல கிரியைகளுக்கு எங்க தக்க பலன் கிடைக்க போகுது. இல்லை, நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இம்மையிலும் கொடுப்பார், மறுமையிலும் ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி நமக்காக அதை செய்து கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நாம் ஆண்டவருக்காய் ஓடுகிற, ஆண்டவருக்காய் பேசுகிற, ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிற காரியங்களை நிறுத்திவிடவும் வேண்டாம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் நாங்கள் இப்ப எடுக்கிற முயற்சிகள் தோற்று போனால் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து விடுகிறோம், கிரியைகளை நிறுத்தி விடுகிறோம். இனி வாய்க்காது, இனி நடக்காது என்கிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலைக்குள் போயிருவோம்ப்பா. அப்படி வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வழியை உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதைகளை ஓடி நியமித்த கிரியைகளை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. முடிந்த அளவு உம்மை குறித்து எல்லோருக்கும் நாங்கள் சொல்லத்தக்கதாய், முடிந்த அளவு நன்மை செய்யத்தக்கதாய், அநேகரை தைரியப்படுத்தி தூக்கி விடத்தக்கதாக கிருபை பாராட்டுவீராக. நாள் முழுவதும் கிருபையும் கரமும் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்யுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், கைகளை நெகிழ விட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். நிலைத்திருப்போம், தொடர்ந்து கிரியைகளை செய்வோம். நமக்கு அதனால் பலனை பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வேறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வேறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரும், சிலுவைக்காய் பணி செய்ய